ஈஸ்ட் ஆப்ப சோடா இல்லாம நல்ல நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு ஆப்பம் எப்படி புளிக்க வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்படி பண்றதுனால நீங்க கிட்ஸுக்கு கூட நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து மெயினான இன்கிரீடியன்ட் பச்சரிசி தான். ஸோ பச்சரிசியை வந்து ஒரு 2 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. சோக் பண்ண அரிசியை நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா கிரைண்ட் பண்ணணும். ஸோ இதுல கிரைண்டர்ல ஆட்ட மூச்சுல இதோட நான் வந்து கிரேட்டட் கோகனட் நல்லா குக் பண்ண சாதத்தை ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேங்காய் தண்ணி ஃப்ரெஷ்ஷா உடைச்ச தேங்காய்ல இருந்து தண்ணி வர்றதை நீங்க எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு 6 to 8 hours கழிச்சு ஃபர்மெண்ட் பண்ண ஆப்பத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியா திக்கா இருக்கு. நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கருப்பட்டிலேயே ஆப்பம் பண்ண போறோம், நார்மலான ஆப்பமும் பண்ண போறோம். ஸோ கருப்பட்டியில வந்து பண்றதுக்கு நம்ம கருப்பட்டி சிரப் தேவை. ஸோ இந்த கருப்பட்டி சிரப் எப்படி பண்ணணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கட்டியான ஆப்ப பேட்டர்ல இந்த கருப்பட்டி பால் ஊற்றும் போச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து லூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வெள்ளை ஆப்பத்துக்கும் நல்லா லூசன் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல கருப்பட்டி ஆப்பத்தையும் வெள்ளை ஆப்பத்தையும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஒரு ஆப்பச்சட்டியில் நீங்கள் போட்டு ட்வர்ல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பம் ரெடி ஆயிடும். இந்த ரெண்டையும் நல்லா தேங்காய் பாலோடையும் ஒரு ட்ரை ஃபிஷ் கிரேவி, மாசி கிரேவின்னு சொல்லுவாங்க, அந்த கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிடும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.